வெடிக்கும் ஆயுதங்களின் பயன்பாடு போர் அபாயத்தின் மோசத்தை நீண்ட காலமாக வரையறுக்கிறது. ஆனால் ஒரு புதிய மற்றும் மிக முக்கியமான அழிவுகரமான ஆயுதம் உக்ரைனில் தோன்றியுள்ளது. தெர்மோபாரிக் குண்டு, இதை வெற்றிட குண்டு என்றும் கூறப்படுகிறது. இந்த கருவிகள் ஒரு பயங்கரமான வெடிப்பு அலைவலை உருவாக்கி சுற்றியுள்ள ஆக்சிஜனை ஈர்க்கின்றன, திகைப்பூட்டும் காயங்கள் மற்றும் பரவலான அழிவை ஏற்படுத்துகின்றன. கிழக்கு உக்ரைன் மீது கட்டுப்பாட்டை நிலைநாட்டும் போர் 2024ஆம் ஆண்டு மே மாதத்தில் தீவிரமடைந்தது. ரஷ்ய படைகள் கார்கிவ் பகுதியில் தங்களது தாக்குதலை அதிகரித்தபோது வோல்சான்ஸ்க் நகரம் முக்கியமான இடமாக மாறியது. யுக்ரேனிய படைகள் தொடர்ந்து குண்டுவீச்சுகள் மற்றும் விமானத் தாக்குதல்களின் மழையை சந்தித்தன. மே 21ஆம் தேதி போர் ஒரு பயமுறுத்தும் திருப்பத்தை எடுத்தது. ரஷ்யா முதல் முறையாக ODAB-1500 தெர்மோபாரிக் குண்டை பயன்படுத்தியது. இதை சிலர் அனைத்து குண்டுகளின் தந்தை என பெயரிட்டுள்ளனர். இந்த குண்டு மிகுந்த வெப்பம் மற்றும் அழுத்தத்தை உள்ளடக்கிய ஒரு கடுமையான கூட்டுறவை வெளியிடுகிறது. அது அதன் பாதையில் வரும் எதையும் அழிக்கிறது. ஆனா நியூஸ் தகவலின்படி தாக்குதலில் கட்டிடங்களுக்கு பெரிய சேதம் ஏற்பட்டது மற்றும் உள்ளே உள்ள பணியாளர்களுக்கு தீவிரமான காயங்கள் ஏற்பட்டன. இழப்புகளின் நேர்மையான அளவு இன்னும் மதிப்பீடு செய்யப்படுகிறது. டெலிகிராம் சேனல் செவர்வடரின் மூலம் பகிரப்பட்ட தாக்குதலின் வீடியோ ரஷ்ய விமானப்படையின் பங்கேற்பை உறுதிப்படுத்தியது. ஆனால் தாக்குதலின் குறிப்பிட்ட நேரம் வெளிப்படுத்தப்படவில்லை. ஒரு ஆயுதம் உங்கள் நுரையீரலிலிருந்து காற்றை ஈர்க்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது மற்றும் ஒரு வெடிப்பில் கட்டிடங்களை இடிக்கிறது என்று கற்பனை செய்யுங்கள். இது ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட ODAB-1500 தெர்மோபாரிக் ஆயுதத்தின் பயமுறுத்தும் நிஜம். சராசரி வெடிப்புகள் பெரும்பாலும் வெடிப்பு அலைகளை சார்ந்தவையாக இருக்கின்றன. ODAB-1500 2 நிலை வெடிப்பு செயல்முறையை பயன்படுத்துகிறது. முதல் நிலையில் ஒரு எரிபொருள் வாயு வெடிப்பொருள் மிகவும் எரிமிகுந்த பொருளின் மேகத்தை, பொதுவாக ஹைட்ரோகார்பன் கலவை, இலக்கு பகுதியில் பரப்புகிறது. இந்த எரிபொருள் மேகம் கட்டிடங்களிலும் மரத்துக்களிலும் ஊடுருவி பாரம்பரிய குண்டுவிட அதிகமான மற்றும் பரவலான ஆபத்தை உருவாக்குகிறது. இரண்டாம் நிலை எரிபொருள் மேகத்தை தீப்பற்றுகிறது. இது ஒரு பெரிய அக்னி கோளத்தை உருவாக்குகிறது. அது சுற்றியுள்ள ஆக்சிஜனை ஈர்க்கிறது. இந்த ஆக்சிஜன் தேக்கத்தை உருவாக்கும் வெற்றிடம் இந்த ஆயுதத்திற்கு அதன் பயமுறுத்தும் பெயரை வெற்றிட குண்டு கொடுக்கும். இந்த வெற்றிட விளைவு வெப்ப வெடிப்பை மட்டுமல்லாமல் மிகப்பெரிய அழுத்த அலைகளையும் உருவாக்கி கட்டிடங்களை இடிக்கிறது மற்றும் உடலினை கிழிக்கின்றன. ODAB-1500 இன் அபாரமான அழிவாற்றல் மிகப்பெரியது. மதிப்பீடுகளின்படி இது 44 டன் TNTக்கு சமமான வெடிப்பு அலைகளை உருவாக்கும். அக்னி கோளம் 5000 டிகிரி செல்சியஸை எட்டும். இது அதை சம எடையுள்ள பாரம்பரிய குண்டுகளுக்கு சமமாக்கும். ஆனால் உண்மையான பயம் குண்டின் தாக்கத்தின் பரப்பில் உள்ளது. சக்தி வாய்ந்த வெற்றிடம் உடனடி அக்னி கோளத்திற்கு அதிகமான பரப்பில் பரவுகிறது. ஒரு பரந்த பரப்பில் யாரையும் மூச்சு திணற வைத்து மரணமடைய செய்யும். இந்த அங்கீகாரமில்லாத கொலைகாரமான தாக்குதல்கள் இந்த ஆயுதத்தை குடியிருப்பு பகுதிகளில் பயன்படுத்துவது பற்றி மிகுந்த கவலைகளை ஏற்படுத்துகின்றன. ODAB-1500 இன் அழிவாற்றல் வெப்பம் மற்றும் வெடிப்பு அலைகள் மட்டுமல்ல, உண்மையான பயம் அவளது வலுவான அழுத்த அலைகளில் உள்ளது. வெடிப்பின் மையத்தில் அழுத்தம் ஒரு அபாரமான 120 காற்றழுத்தத்திற்கு அடைகிறது. இது கடல் மட்டத்தில் சாதாரண காற்றழுத்தத்தை 120 மடங்கு ஆகும். இது கடலில் 1200 மீட்டர் ஆழத்தில் மூழ்கியிருப்பது போன்றது. உங்கள் உடலின் மீது இந்த அழுத்தத்தை கற்பனை செய்யுங்கள். நுரையீரல் உடனடியாக கிழியும், காதின் தங்களுடையும் மற்றும் உள்ளக உறுப்புகள் உயிர் தப்ப முடியாத அளவுக்கு சுருங்கும். உடனடி வெடிப்பு பகுதியின் வெளியே இருப்பவர்களும் அழுத்த அலைகளின் உள்ளே இருப்பவர்கள் கடுமையான உட்கருவு காயங்களை சந்திக்கக்கூடும். ODAB-1500 ஒரு அங்கீகாரம் இல்லாத அழிவுப் பொருளாக்கும். மிகுந்த வெப்பம், அழுத்தம் மற்றும் மூச்சு திணறல் வாய்ப்பின் மிளிவு ODAB-1500 ஒரு மிகவும் கொடூரமான ஆயுதமாக மாற்றுகின்றது. ODAB-1500 இன் விநியோக அமைப்பு அதன் அழிவாற்றலை மேலும் அதிகரிக்கிறது. பெரும்பாலும் Su-24 அல்லது Su-34 போன்ற கனரக குண்டுவீச்சு படகு மூலம் வீசப்படுகிறது. இது இணைநிலை நடனம் மற்றும் லேசர் வழிகாட்டி அமைப்புகளின் உதவியுடன் ஒரு பெரிய பகுதியை மிகுந்த நுட்பத்துடன் இலக்காக்குகிறது. இந்த நுட்பத்தன்மை அளவு குண்டு அதன் இலக்கை மிகுந்த பயமுறுத்தும் விளைவுகளுடன் அடையச் செய்கிறது. ஆனால் குண்டு எல்லைமைகளில் இருந்து விடுபடவில்லை. அதன் மிகப்பெரிய அளவு மற்றும் எடை, இது சுமார் 4.5 மீட்டர் நீளமும் சுமார் பூச்சி முள்ளத்தை அளவையும் கொண்டது.
இதனால் பாரம்பரிய குண்டுகளுடன் ஒப்பிடுகையில் அதிகம் எடுத்துச் செல்லக்கூடியதும் பயன்படுத்தக்கூடியதும். இதன் மீது முக்கியமாக வானிலை நிலைகளும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. மிகுந்த காற்றுகள் எரிபொருள் மேகத்தை பாதிக்கலாம், குண்டின் தாக்கத்தை குறைத்துவிடும். மிகப்பெரிய ODAB 1500 தெர்மோபாரிக் குண்டு உக்ரைனில் அதன் அழிவாற்றலுக்காக தலைப்புகளில் இடம் பிடித்தாலும் இது உண்மையில் ரஷ்யாவின் இவ்வகையான ஆயுதங்கள் ஆயுதக்களத்தில் ஒரு மட்டுமே. அறிக்கைகளின்படி ரஷ்யா மற்றொரு தெர்மோபாரிக் ஆயுத அமைப்பான TUOS-1A ஐ பயன்படுத்தியுள்ளது. TUOS-1A சோல்ன்செபெக் ஒரு குறுகிய தூர தெர்மோபாரிக் பல ராக்கெட் தொடக்க அமைப்பு. இது உக்ரைன் முரண்பாட்டின் தொடக்கத்திலிருந்து ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. முதல் முறையாக 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஆவணப்படுத்தப்பட்டது. படங்கள் TUOS-1A தொடக்குகளை காட்டின. உக்ரைன் பகுதியில் நுழைந்தது. இந்த சக்தி வாய்ந்த ஆயுதம் ஒரு சீரான ஈராணுவ அலகாக இல்லாமல் ரஷ்யாவின் அணுக்க, ஜீவப்பொருள் மற்றும் வேதியியல் பாதுகாப்பு படைகளுக்காக பதுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இராணுவ மாவட்டம் அல்லது இணைந்த படைகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. TUOS-1A கள்கள் முன்னணி பிரிகேடுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் அல்லது மலைப்பகுதிகளில் அதிக கிள்ளை படைகளை கிழித்து போடுவதற்கு. முந்தைய போர்களில் குறைவாக பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் இதன் உக்ரைனில் இருப்பது முக்கியமான மரணத்திற்கான மாற்றத்தை குறிக்கிறது. ரஷ்யா இந்த முரண்பாட்டில் முழு அளவிலும் TUOS-1A களின் அழிவாற்றலை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த தெர்மோபாரிக் ராக்கெட்டுகள் வெடிப்பு சக்தியுடன் எரிமிகுந்த விளைவுகளை சேர்த்துள்ளன. அடிப்படை அமைப்புகளில் பெரிய உடலீக சேதத்தை ஏற்படுத்துகின்றன மற்றும் எதிரி துயரத்தை உடைக்கின்றன. சமூக ஊடக படங்கள் ஒரு பயமுறுத்தும் படம் காட்டுகின்றன. TUOS-1A ஏவுகணைகள் தரையில் விழுந்து பிரம்மாண்டமான அக்னி கோளங்களில் வெடித்து பரவலான அழிவுகளை விட்டு வைக்கின்றன. கிழக்கு உக்ரைனில், குறிப்பாக கப்பால் டோனெட்ஸ்க் மற்றும் லுஹான்ஸ்க் பகுதிகளில் ரஷ்ய படைகள் எதிரி நிலைகளை மற்றும் கிள்ளை கட்டிடங்களை அழிக்க TUOS-1A களின் மீது நம்பியுள்ளனர். ODAB 1500 மற்றும் TUOS-1A போன்ற தெர்மோபாரிக் ஆயுதங்கள் உக்ரைனை அழிக்கின்றன. போர்களின் எதிர்காலத்தில் ஒரு இருண்ட நிழலை வீசுகின்றன. இந்த தொழில்நுட்ப மாற்றம் பயமுறுத்தும் அழிவு தொழில்நுட்பத்தால் பிரேரிக்கப்படுவது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இந்த ஆயுதங்கள் பாரம்பரிய யுத்த உபாயங்களை உடைத்து உலகளாவிய சக்தி சமநிலையை மறுபரிசீலனை செய்யுமா? போர் தொடர்ந்தபோது சர்வதேச சமூகமும் அதிகப்படியான கவலையுடன் பார்த்து கொண்டிருக்கிறது. தெர்மோபாரிக் ஆயுதங்களின் பயன்பாடு அவற்றின் அங்கீகாரமில்லாத மற்றும் அழிவாற்றல் விளைவுகளுடன் யுத்த தீர்வில் மற்றும் ஆயுத கட்டுப்பாட்டில் புதுப்பிக்கப்பட்ட முயற்சிகளின் அவசியத்தை வெளிப்படுத்துகிறது. இவ்வாறான ஆயுதங்களின் பயன்பாடு மட்டுமின்றி முறைமையாக மொத்த அழிவையும் ஏற்படுத்துகிறது. ஆனால் எதிர்கால மோதல்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன் உதாரணத்தையும் அமைக்கிறது. மனித இழப்பு அதிகம் மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் நீண்டகால விளைவுகள் ஆழமானவை. தங்களின் கருத்துக்களை கீழே கருத்துப் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் காண்பதற்கு நன்றி.